வெல்கம் டு யோகேஷ் யூனிவர்சிட்டி. இந்த லெசன் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஃபிபனாச்சினா என்ன? வாட் இஸ் ஃபிபனாச்சி? ஃபிபனாச்சின்ற ஒரு பெர்சனுடைய நேம். ஸோ லியோனார்ட் பாட் ஃபிபனாச்சி ஒன் ஆஃப் மை ஃபேவரைட் டூல் ஐ யூஸ் டு ட்ரேட் வித் எலைட் வேவ் அண்ட் நார்மல் பேசிக்லும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, நிறைய மேத்தமெட்டிக்ஸ்லாம் கொஞ்சம் வந்து இன்வால்வ் ஆகும். லைக் வந்து பார்த்தீங்கன்னா, லெட்ஸ் எக்ஸாம்பிள் நான் இத பத்தி டீட்டெயிலா ஒரு வீடியோ YouTubeல குடுக்குறேன். பட் நம்ம சிம்பிளா வந்து போயிடலாம். இப்ப லெட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, 0 + 1 என்னது? 0 + 1 வந்து பார்த்தீங்கன்னா 1. ஓகே. 0 + 1 = 1. ஸோ அதேமாரி 1 + 1 வந்து பார்த்தீங்கன்னா 2. 2 + 1 3. இந்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சீக்வென்ஸ் வந்து போயிட்டே இருக்கும். அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட எர்த்தும் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபிபனாச்சி வேல்யூஸ்லாம் வந்து ஹோல்ட் ஆயிட்டு இருக்கு. ஸோ ஃபிபனாச்சி வேல்யூஸ் மீன்ஸ் 0 to 100 லைக் 0 to 100 தான் வந்து ஃபிபனாச்சிஸ் வேல்யூ இருக்கும். அதாவது 10, 10, 20, 23.8 அந்த மாரி தான் இருக்கும் வேல்யூஸ். ஸோ அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா, இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா, இந்த நத்தையோட இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபிபனாச்சி தான். நம்ம ஹியூமனோடைய காது இருக்கு பார்த்தீங்களா? அது வந்து பார்த்தீங்கன்னா ஃபிபனாச்சி தான். இப்ப அந்த மேத்தமேட்டிக்கல் இது போட்டோம் பார்த்தீங்களா? லைக் வந்து 2 1 + 1 2 இங்க பாருங்க. 2 + 3 5 5 + 8 13 13 + 8 21. ஸோ இந்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா, அது சீக்வென்ஸ் போயிட்டே இருக்கும். அது வந்து ஃபிபனாச்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எண்டே கிடையாது. சொன்ன மாரி. இட்ஸ் லைக் சம்வாட் அன்லிமிட்டட். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா, போயிட்டே இருக்கும் அப்படியே. ஸோ அதான் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபிபனாச்சி நான் டீட்டெயிலா வந்து பார்த்தீங்கன்னா, நான் உங்களுக்கு அப்புறமேல் எக்ஸ்பிளைன் பண்றேன். ப்ரோ எனக்கு இந்த மாரி மேத்ஸ்லாம் எனக்கு பிடிக்காது ப்ரோ. நானே நெறைய வீடியோ சொல்லியிருக்கேன். யோகேஷ் உனக்கே மேத்ஸ் வராது. நீ ஏன் வந்து இந்த மேத்ஸ்லாம் போட்டு இது பண்ணி வச்சிருக்க? எத்தன வாட்டி வீடியோ சொல்லியிருக்க மேத்ஸ் வராது, அது வராது அப்படின்னு. பட் தேர்டிங்காக நான் என்ன பண்ணேன், உட்காந்து படிச்சிருக்கேன் கைஸ். எனக்கு மேத்ஸ் வரல. ஆனா எனக்கு மேத்ஸ் வந்துச்சு. அந்த மாரி என்ன ஆக்கிட்டாங்க. எனிஹவ் ஃபைன். இந்த டூல் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபிபனாச்சி ரீட்ரேஸ் பண்ணி இங்க இருக்கும். நீங்க இத எடுத்து ட்ரா பண்ணலாம். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, டிஃபால்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, அப்படி தான் இருக்கும். ஸோ நான் வந்து டிஃபால்ட்டா காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு. ஸோ இந்த மாரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஒரு ஹையும், லோவும் வந்து பார்த்தீங்கன்னா மார்க் பண்ணிக்கங்க. ஓகே. ஸோ இப்ப வந்து அவன் வேல்யூஸ் சொன்னான் பார்த்தீங்களா? 0 + 1 1 2 1 + 2 3 3 + 2 5 அந்த மாரி போயிட்டே இருக்கும். ஓகேயா? ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஹையர் நம்பர ஒரு லோவர் நம்பர டிவைட் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா, யூ வில் கெட் தீஸ் வேல்யூஸ். இப்ப நான் அதையும் பண்ணி காமிக்கணும்னு நெனைக்கிறேன். இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, பிளஸ்ஸு என்னது? 3 + 2 5 5 + 3 8 அண்ட் தென் 8 + 5 13 13 13 plus 8 okay 21 21 plus 31 33 ஸோ இந்த மாதிரி சீக்கிரம் போயிட்டே இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இத 33 வந்து பார்த்தீங்கன்னா 21 நம்ம டிவைட் பண்ணோம்னு வச்சுக்கங்களேன். ஸோ 33 டிவைடட் பை 21 இன்டூ 100. சாரி. இது வந்து பார்த்தீங்கன்னா, ஐ திங்க் நம்ம இன்னும் கொஞ்சம் வேல்யூஸ் எக்ஸ்ட்ரா வந்து ஆட் பண்ணணும். அப்பதான் வந்து பார்த்தீங்கன்னா, வி வில் கெட் டேட்டா. இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபிபனாச்சி வேல்யூஸ் நம்ம போடலாம். ஃபிபனாசி வேல்யூ தான் சொல்ல மேத்ஸ் கொஞ்சம் வீக்கு. ஓகே. இந்த இங்க பாருங்க. ஃபிபனாசி சீரிஸ் வந்து போயிட்டே இருக்கா? இப்போ இத நம்ம என்ன பண்றோம்னா, ஒரு ஹையர் நம்பர் வந்து லோவர் நம்ம டிவைட் பண்றோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, லெட்ஸ் சே 233 வந்து 144 நம்ம டிவைட் பண்றோம்னு வச்சுக்கங்களேன். 233 டிவைடட் பை 144 நம்ம டிவைட் பண்ணா வில் கெட் 1.618 ஓகே. அதே மாரி இதுல வந்து 0.618 சொல்லுவாங்க. 618 எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, தே வில் கால்ட் இட் ஆஸ் அ கோல்டன் ரேஷியோ, கோல்டன் வேல்யூ. நெறைய டைம் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஜோன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் ஆகும். ஓகேயா. ஸோ நம்மளுடைய எர்த் வந்து பார்த்தீங்கன்னா, சம் ரேஷியோஸ் வந்து ஹோல்ட் ஆயிட்டு இருக்கு. ஐ திங்க் 0.32 சம்வாட். ஸோ இப்போ நம்ம வந்து 3777 வந்து பார்த்தீங்கன்னா, 2 நம்பர் தள்ளி நம்ம டிவைட் பண்றோம். ஸோ 377 டிவைடட் பை 144 இன்டூ 100. ஸோ ஐ திங்க் இப்போ உங்களுக்கு வேல்யூ வேல்யூ 2.618 ஓகே. ஸோ இப்போ நம்ம என்ன பண்றோம்னா, ஹையர் நம்பர் லோவர் நம்பர் டிவைட் பண்ணோம். வி வில் கெட் மல்டிபிள் வேல்யூஸ். அதே மாரி லோவர் நம்பர ஹையர் நம்பர் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டிவைட் பண்ணினா, வி வில் கெட் தி வேல்யூஸ். இப்போ லெட்ஸ் சே 55 வந்து நம்ம என்ன பண்றோம்னா, 144ல வந்து டிவைட் பண்றோம். ஓகே. ஸோ இன்டூ 100 போட்டீங்கன்னா, வி வில் கெட் 38.2 ஓகே. இதான் 38.2 ஓகே. 0.382ன்னு சொல்லுவாங்க. 38.2% சொல்லுவாங்க. இத 0 to 100 சொன்னோம் பார்த்தீங்களா? அதுதான். அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, வி ஆர் கோயிங் வித் 34 divided by 89 into 100. 38.2 வருதா கரெக்ட்டா? ஃபைன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, 34 டிவைடட் பை 55 இன்டூ 100 பக்கத்து நம்பர போடணும். ஸோ 0.618 ஓகே. ஸோ யோகேஷ் எனக்கு இதெல்லாம் வேணாம் யோகேஷ் நீ ஏன் குழப்புற? ஒண்ணும் டீட்டெயிலா YouTubeல வீடியோ போடு. எனக்கு இதுவே கன்ஃப்யூஸ் ஆகுதுண்ணா. அப்படியே நான் சொன்ன கான்செப்ட்ட மறந்துருங்க. ஜஸ்ட் மைண்ட்ல ஞாபகம் வச்சுக்கிங்கன்னா, ஃபிபனாச்சின்றது ஒரு வேல்யூ. ஃபிபனாச்சி லியோனார்ட் ஃபிபனாச்சின்னு ஒரு பெர்சனுடைய நேம் தான் அது. அவரு வந்து ஒரு இட்டாலியன் மேத்தமெட்டிஷியன். அவரு வந்து இந்த அவங்க அப்பா கூட சேர்ந்து உலகத்த வந்து
சுத்தி வருவாரு. இதான் அவருடைய வேலை. அதுல சில ஏரியாக்கள் இடங்கள்ல போய் இன்ட்ரஸ்டிங்கா பார்த்தாப்புல. நெறைய இடத்துல மேத்ஸ் அவர் வந்து பார்த்தீங்கன்னா, என்ன வேல்யூஸ் இருக்குன்னு அத வந்து நோண்டிட்டே இருப்பாப்புல. அதான் ஒரு வேலை. சும்மா எப்ப பார்த்தாலும் மேத்ஸ் கால்குலேட்டர் சயின்டிஸ்ட் மாரி உட்காந்துருப்பாப்புல. அதான் ஒரு வேலைன்னு வச்சுக்கங்களேன், உங்களுக்கு மைண்ட்ல புரியும். அதேமாரி 0 + 1 1, 1 + 1 2, 3 + 2 5 இந்த மாரி வந்து சீக்வென்ஸ் வந்து போயிட்டே இருக்கும். அன்லிமிட்டடா. இது நிக்கவே நிக்காது. இத மட்டும் மைண்ட்ல ஏத்திக்கங்க. நம்ம ஸ்ட்ரெயிட்டா இப்ப டூலுக்கு போலாம். ஓகே. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஃபிபனாச்சி ரீட்ரேஸ்மென்ட் டூல் இருக்கா? அந்த டூல் நம்ம இப்ப எடுத்து வரைய ஆரம்பிக்கிறோமா? இந்த இடத்துல வந்து இது வந்து 0. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா, வேல்யூ வந்து 0. இது வந்து இப்ப தலைக்கே இருக்குது. ஐ அம் சாரி. ஸோ இந்த இடத்துல நம்ம அகைன் இப்படி ஃபிபனாச்சி டூல் எடுத்துக்கலாம். இங்க போயிட்டு ஃபிபனாச்சி ரீட்ரேஸ்மென்ட். ஓகே 0. ஸோ இங்க வந்து பார்த்தீங்கன்னா, 0 இருக்கா? 0 வந்து என்ன குறிக்குது? 0 பாயிண்ட் இப்ப மார்க்கெட் இங்கேருந்து மேல போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். லெட்ஸ் சே இப்ப கோல்ட் ஆர் வாட் எவர் இட் மே பி. இங்கேருந்து மேல மார்க்கெட் மேல போகுது. மேல போகுதுன்னா, இங்க பாருங்க 0.236 அப்புறம் 382 அண்ட் தென் 0.5 0.618 ரொம்ப முக்கியமா 0.786 அண்ட் 100. இதுக்கு என்ன யோகேஷ் 0.382 இதெல்லாம் வந்து இந்த வேல்யூஸ்லாம் எப்படி வருதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த நம்பர் நம்ம டிவைட் பண்ணோம் பார்த்தீங்களா? அப்படி தான் அந்த வேல்யூஸ்லாம் வந்து வரும். ஓகே. ஸோ இப்படி ஞாபகம் வச்சுக்கங்க. அண்ட் தென் முக்கியமான வேல்யூஸ் வந்து 0.618 0.5 இருந்தால் மார்க்கெட் வந்து யூ டர்ன் ஆகும். பை ஆர் செல் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு டாப்பையும் ஒரு லோவையும் கனெக்ட் பண்ணா மார்க்கெட் வந்து ரிவர்சல் ஆக சான்சஸ் அதிகம் இந்த ஜோன்ஸ்ல. இப்ப இந்த 0.236 இன்னொரு விதமா வந்து பார்த்தீங்கன்னா, இத கிளிக் பண்ணீங்கன்னா செட்டிங்ஸ் வரும் உங்களுக்கு. இத நீங்க வந்து மாடிஃபை பண்ணிக்கலாம். 0 வேணா 0 வச்சுக்கலாம். 380 வேணா 380 வச்சுக்கலாம். எனக்கு என்ன தேவையோ அத மட்டும் நீங்க வச்சுக்கலாம். இதுக்கான கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த 10 லைன் கோடு வருது பார்த்தீங்களா? அந்த கோடுடைய கலர் வந்து ஒரே கலரா நீங்க மாத்திக்கலாம். இந்த இந்த கோடுடைய கலர மாத்திக்கலாம். ஸோ எல்லாமே நீங்க வந்து மாடிஃபை பண்ணிக்கலாம். ஓகே. அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா, பேக்கிரவுண்ட் வேணா எடுத்துக்கலாம். டப்பா டப்பாவா இருக்குல்ல, அது தேவைனா எடுத்துக்கலாம். அதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த செட்டிங்ஸ். இதெல்லாம் நீங்க நோண்டி பாருங்க தெரியும். இப்ப மிடில்ல இருக்குன்னா, இந்த பக்கம் டாப்ல வரும் பேரு. அவ்வளோதான். ஐ மீன் வேல்யூஸ்லாம். இப்ப இதுல வந்து பார்த்தீங்கன்னா, வேல்யூஸ்ன்னு இருக்குல்ல, பெர்சன்டேஜ் தான் ஒண்ணும் இல்ல. இப்ப 0, 10, 20, 30, 40, 50, 60, 70, 80, 90, 100. 0ன்னா 100 சொல்ல மாட்டீங்களா? அதேதான் இதுவும். இத நீங்க வந்து இதுல பார்க்குறது பெஸ்ட்டா? வேல்யூல பார்க்குறது பெஸ்ட்டா கேட்டீங்கன்னா, பெர்சன்டேஜ் பார்க்காதீங்க. கோ வித் வேல்யூஸ். 0.236, 382, 0.5, 0.69. இது எப்படி லொகேஷன் மார்க்கெட் அப்ளை பண்ணுது ஒரு டாப், லோ அப்படின்றத பத்தி பார்க்கலாம். இப்ப மார்க்கெட் வந்து பாருங்க, இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா, மேல போயிருக்கு. இப்ப நான் இதோட டாப் ஹையும் லோ சம்டைம்ஸ் சப்போர்ட் ரெசிஸ்டாவும் சூப்பரா ஒர்க் ஆகும். டாப்போட ஹையும் லோவும் வந்து பார்த்தீங்கன்னா, என்ன பண்ண போறேன், மார்க் பண்ண போறேன். ஓகே. ஸோ இந்த தடவ வந்து பார்த்தீங்கன்னா, 0 வந்து எப்பயுமே கீழ தான் இருக்கணும். ஓகே. ஏன்னா நீங்க வந்து ரீட்ரேஸ்மென்ட் கண்டுபிடிக்க போறீங்க. அதனால. சாரி. ஸோ ரீட்ரேஸ்மென்ட் இப்ப இதோட ரீட்ரேஸ்மென்ட் நீங்க கண்டுபிடிங்க. மேல இருந்து ட்ராப் ஆன ரீட்ரேஸ்மென்ட் கண்டுபிடிங்கன்னா, யூ நீட் டூ டிரா ஃப்ரம் தி டாப். ஓகே. இங்க இருந்து மார்க்கெட் மேல போயிருக்கு கரெக்ட்டா? இந்த லெவல்ல இருந்து. எஸ். ஸோ யாஹ். இப்ப பாருங்க இது சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் கொஞ்சம் சூப்பரா ஒர்க் அவுட் ஆகல. இங்க பாருங்க மார்க்கெட் வந்து எத்தன பெர்சென்ட் ட்ராப் ஆயிருக்கு. சாரி தலைகீழ இருக்கு. சாரி. இத நீங்க இன்கேஸ் உங்களுக்கு ட்ராப் பண்ண வரலன்னா, இந்த தலைகீழ இங்க ரிவர்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இத குடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா வந்துரும். ஓகே. ஸோ இப்ப இந்த மார்க்கெட் எத்தன பெர்சென்ட் ரீட்ரேஸ்மென்ட் ஆயிருக்கு மேல இருந்து பாருங்க. இது மேல இருந்து கீழ ட்ராப் ஆயிட்டே வருதா? 10, 20, 30, 40, 50 அப்படி தானே வரும். அதே மாரி பாருங்க. 0.236 பிரேக் அவுட் 0.382, 0.5, 0.6 0.76ல இருந்து மார்க்கெட் என்ன ஆயிருக்குன்னா, சூப்பரா ரிட்டர்ன் ஆயிட்டு மேல போயிருக்கு. ஓகே கேஸ் நான் அப்ப வந்து இதோட ரீட்ரேஸ்மென்ட் கண்டுபிடிச்சுட்டேன் மார்க்கெட்டு. இப்ப இந்த இடத்துல நான் ரீட்ரேஸ்மென்ட் கண்டுபிடிக்கணும். 4 ஹவர்ல ஏதாவது ரீட்ரேஸ்மென்ட் வர வாய்ப்பு இருக்கா? இன்கேஸ் நான் நினைக்கிறேன். மார்க்கெட் வந்து இப்படி திருப்பி ஏன்னா ஸ்ட்ரெயிட்டா இப்படி மேல போகாதுல்ல நீ சொன்ன மாரி. ஸோ நான் வந்து இப்ப என்ன எக்ஸ்பெக்ட் பண்றேன்னா, மார்க்கெட் வந்து இப்ப இப்படி மேல போயிடுச்சு. இப்ப திருப்பி இப்படி கீழ வந்து இப்படி மேல போகும் அப்படின்னு கேட்டா, இதோட இந்த இடத்துல ரீட்ரேஸ்மென்ட் டிரா பண்ணலாமான்னு கேட்டா, கண்டிப்பா பண்ணலாம். ஸோ இதோடைய ஹை அண்ட் லோவையும் கனெக்ட் பண்ணணும். இந்த ஹை, இந்த லோவும் கனெக்ட் பண்ணணும். அவ்வளோதான். ஸோ இதெல்லாம் இப்ப ரீட்ரேஸ்மென்ட் கரெக்ட்டா இருக்கா யோகேஷ்ன்னு கேட்டீங்கன்னா, கிடையாது. கரெக்ட்டா இருக்கா? தப்பா இருக்கு. ஏன்னா 0 இதோட கீழ வரப்போது நீங்க கண்டுபிடிக்கிறதுனால, உங்களுடைய வேல்யூஸ் வந்து பார்த்தீங்கன்னா, தப்பா இருக்கு. 7, 70 ஏன்னா ஏன்னா மார்க்கெட் வந்து ட்ராப் ஆக போகுது. ஓகே. நீங்க ட்ராப் ஆகுதுன்னு ப்ரெடிக்ஷன் பண்றீங்க. அப்ப என்ன ஆகும் 10, 20, 30 இத்தன பெர்சென்ட் ரீட்ரேஸ்மென்ட் ஆயிருக்குன்னு உங்களுக்கு கண்டுபிடிக்கும். 70, 60, 61.8 இருக்கு பார்த்தீங்களா? அதனால நீங்க இந்த வேல்யூஸ் என்ன பண்ணணும், ரிவர்ஸ்ல போடணும். தூக்கிட்டு அப்படி ரிவர்ஸ்ல போட்டோம்னா, ஸோ யாஹ் ஹேவ் அ லுக். ஸோ இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப மார்க்கெட் இந்த 2 ஜோன் 0.68 வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஜோன். நல்ல ஜோன். 0.5, 0.6, 0.76 வந்து ரிவர்சல் ஜோன்ஸ். இந்த 3 ஜோன்ல வந்து மார்க்கெட் இப்படி டச் ஆயிட்டு மேல போகும். அப்ப நீங்க இந்த இடத்துல என்ட்ரி எடுத்து, நீங்க வந்து மார்க்கெட்ல ஹெட்ஜ் பண்ணலாம். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபிபோனாச்சி ரீட்ரேஸ்மென்ட்ஸ். ஐ திங்க் இதுதான் ரொம்ப சிம்பிள். அப்ளிகபிள் ஃபார் ஆல் ஆல் மார்க்கெட்ஸ். எல்லா மார்க்கெட்லயும் சூப்பரா ஒர்க் அவுட் ஆகும். இப்போ ஈரோ யூஎஸ்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஃபிபோனாச்சி நீங்க வந்து டிரா பண்ணலாம். இப்ப எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா, அ ஈரோ யூஎஸ்டில ஓகே சொல்றேன். இங்கேருந்து இப்ப மார்க்கெட் இங்கேருந்து கீழ போயிருக்கு. திருப்பி இந்த மேல இருக்குல்ல, இந்த ரீட்ரேஸ்மென்ட் நான் வந்து ஃபைண்ட் பண்ணணும் அப்படின்னா, ஒண்ணும் இல்ல இங்கேருந்து அப்படியே வந்து ட்ராப் பண்ணிக்கங்க. அவ்வளோதான். கரெக்ட்டா பாருங்க 0.5ல வந்து மார்க்கெட் ரீட்ரேஸ்மென்ட் ஆயிருக்கு. தெரியுதா? ஹேவ் அ லுக். இந்த வேல்யூஸ நான் தூக்கி அந்த ரைட்ல போட தான் உங்களுக்கு தெரியும்னு நெனைக்கிறேன். ஒன் செகண்ட் வேல்யூஸ் மிடில்ல இருக்கா? லேபல்ஸ் ரைட். ஓகே. இப்ப பாருங்க.
கரெக்ட்டா வந்து பாருங்க, மார்க்கெட்டே டவுன் ஆயிருக்கு. டாப் அண்ட் லோ வந்து மார்க் பண்ணியிருக்கேன். கரெக்ட்டா 0.5 அடிச்சது வந்திருக்கு. ஆனா 0.692 போறதுக்கு பாசிபிள் இருக்கு. ஸோ அந்த சப்போர்ட்லாம் ரெசிஸ்டன்ஸ்லாம் பிரேக் அவுட் ஆகுதா? அப்படின்ற மாரி பேசிக்கா வந்து பாருங்க. அட்வான்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஈஸியா இருக்கும் உங்களுக்கு நெறைய விஷயம் வந்து. அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, யோகேஷ் இது மாரி தான் இருக்கா? 100க்கு மேல எதுவுமே இல்லையே கேட்டீங்கன்னா இருக்குது. 1.272, 1.618, 2.618, 3.618, 4.236 இது அப்படியே ரிப்பீட் ஆகும். இப்ப 0.236 இருக்கா? அதே மாரி 1.236, 1.382, 1.5, 1.618 அந்த இருக்கு பாருங்க. இதே நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, மாடிஃபை பண்ணிக்கலாம். இங்க டைப் பண்ணிக்கலாம். 2.4 அப்புறம் 1.4 உங்களுக்கு ஏத்த ஃபிப் வேல்யூஸ். அதேமாரி உங்க ஸ்ட்ராட்டஜி, உங்க ட்ரேடிங்க்கு ஏத்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா, நீங்களே ஒரு ஃபிபனாச்சி வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல 0 இருக்குல்ல. இப்போ எக்ஸாம்பிள் நான் ஒரு ஃபிபனாச்சி கிரியேட் பண்றேன். என்னுடைய டார்கெட், என்னுடைய டெக்னிக்கல் பெர்ஸ்பெக்டிவ்ல. எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா, ஆ 1. ஆ ச 512 இது என்னுடைய டார்கெட்னா, அந்த இடத்துல ஒரு கோடு வந்துரும். 1.512 இந்த இடத்துல நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, உங்க டார்கெட்ஸ் வந்து வச்சுக்கலாம். ஸோ இந்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. பட் இது ரொம்ப முக்கியமான விஷயம் நீங்க வந்து தெரிஞ்சுக்கிறது என்ன வேல்யூஸ்னா 0.5, 0.618, 0.786 இந்த 3 தான் வந்து ரொம்ப முக்கியமான வேல்யூஸ். ஏன்னா இங்க இருந்தா மார்க்கெட் வந்து ரியாக்ட் ஆகும். ஐ மீன் டர்ன் ஆகுது சான்ஸ் இருக்கு. அதேமாரி 1.618 வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு ஜோன்ஸ் தான். கோல்டன் ரேஷியோ. இந்த 618 தான் வந்து பார்த்தீங்கன்னா, 618 தான் கோல்டன் ரேஷியோ. நெறைய டைம் வந்து மார்க்கெட்ல ரியாக்ட் ஆகும். ஸோ அவ்வளோதாங்க ஃபிபனாச்சி பொறுத்தவரைக்கும். ஐ ஹோப் நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளோட சொல்லியிருக்கேன். இன்கேஸ் உங்களுக்கு புரியலன்னா, நான் ஃபியூச்சர்ல அகைன் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு டீட்டெயில்டு வீடியோவா குடுக்குறேன். ஐ திங்க் கண்டிப்பா புரிஞ்சிருக்கும். இதுக்கு மேல தெளிவா எதுவும் சொல்ல முடியல. மேபி நான் ஐ வில் ட்ரை மை பெஸ்ட் அகைன் வித் ஃபுல்லா நான் ஏன்னா நான் இப்ப வந்து எடிட்லாம் எதுவும் வச்சு பண்ணல. எடிட்லாம் வச்சு நான் பண்ணி டீட்டெயிலா காமிச்சா உங்களுக்கு புரியும். பட் இதுவே வந்து பார்த்தீங்கன்னா போதும். இப்படி தான் இந்த டூல யூஸ் பண்ணணும். ஆனா இதுக்குள்ள இருக்க மத்த டூல்ஸ்லாம் ப்ரோ இதெல்லாம் நீங்க தொடணும் அவசியம் கிடையாது இப்போதைக்கு. அது தேவையும் கிடையாது. பேசிக்கா அது போதும். 10 பேஸ் வெப் எக்ஸ்டென்ஷன் கூட வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வேற இதில கிளாஸ் எலைட்வேவ்ல நீங்க பார்ப்பீங்க. இதில 2த்தையும் ஓகே. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, கன்க்ளூஷன் நம்ம ஃபிபனாச்சி பத்தி பார்த்துருக்கோம். ஃபிபனாச்சி யாரு? ஒரு இட்டாலியன் மேத்தமெட்டிஷியன். அதான் ஊர் சுத்துவாப்புல. அவங்க அப்பா கூட ட்ராவல் பண்ணுவாரு. இந்த வேல்யூஸ் பார்த்துருக்கீங்க. இது எப்படி வந்து பிளாட் பண்ணணும் மார்க்கெட்ல. ஐயும் லோ தான் எப்பயுமே கனெக்ட் பண்ணணும். அத நீங்க வந்து தெரிஞ்சுக்கணும். அண்ட் தென் இப்ப இப்ப நீங்க என்ன பண்றீங்கன்னா, நான் சொல்லிக் குடுத்த அப் ட்ரெண்ட், டவுன் ட்ரெண்ட், சப்போர்ட் ரெசிஸ்டன்ட், கேண்டில் ஸ்டிக்ஸ் அண்ட் தென் பேட்டர்ன்ஸ், ட்ரையாங்கிள்ஸ், ரிவர்சல் பேட்டர்ன்ஸ், கன்டினியூஷன் பேட்டர்ன்ஸ் ஃபிபனாச்சி எல்லாத்தையும் போட்டு காம்பினேஷன் பண்ணி நீங்க சார்ட் அனலைஸ் பண்ணுங்க. உங்க சார்ட் கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, வொர்த்ஃபுல்லா இருக்கும். கொஞ்சம் மார்க்கெட்ல வந்து புரியும். அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் நான் சொல்றேன் ஆட் பண்ணுங்க. உங்க சார்ட்ல எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா, டிஃபால்ட்டா எப்படி இருக்கும்னா, உங்க சார்ட்டோட பேக்கிரவுண்டு லைக் இந்த மாரி தான் இருக்கும். ஓகே. இந்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா, ரெட் அண்ட் கிரீன்ல இருக்கும். பேக்ல கோடு கோடா இருக்கும். இதெல்லாம் இருந்தா வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல சார்ட் ப்ரொஃபஷனலா பார்க்க இருக்காது. ஒரு மாரி கசமுசா இருக்கும். நீங்க என்ன பண்றீங்கன்னா வந்து, இங்க கிளிக் பண்ணிட்டு செட்டிங்ஸ் போயிட்டு, சார்ட்ஸ் போயிருங்க. சார்ட்ஸ்ல சாரி ஸ்கேல்ல வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுங்க, இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க எதுவும் சேஞ்ச் பண்ண தேவையில்ல. ஸ்கேல்ஸ் அண்ட் லைன்ஸ்லயும் வந்து சேஞ்ச் பண்ண தேவையில்ல. கேன்வாஸ் இருக்குல்ல, கேன்வாஸ்ல அந்த பேக்கிரவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஒயிட் இருக்கா? ஒயிட் நீங்க கலர் சேஞ்ச் வேணா பண்ணிக்கலாம். அது உங்க இந்த ஹரிசாண்டல், வெர்டிகல் லைன்ஸ் அது இருக்கு பார்த்தீங்களா? ஹரிசாண்டல் அந்த வெர்டிகல் அண்ட் ஹரிசாண்டல் லைன் இத மட்டும் ஒயிட்‌டுக்கு மாத்திருங்க. நீங்க என்ன கலர் பேக்கிரவுண்ட் வைக்கிறீங்களோ அதுக்கேத்த மாரி. ஒயிட்‌டுக்கு மாத்தீங்கன்னா, அந்த பேக்கிரவுண்ட் கிளியர் ஆயிடும். பார்க்க சார்ட் நீட் அண்ட் கிளீனா இருக்கும். பக்கா புரியும். அவ்வளோதான் விஷயம். ஸோ இன்கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கலர் வந்து மாத்தணும். பேக்கிரவுண்ட் கலரே மாத்தணும்னா, யூ கேன் கோ வித் பிளாக்னா ஓகே. பிளாக் கேண்டில் ஸ்டிக்ஸ் வேணுனா கூட நீங்க இந்த இடத்துல கேண்டில் ஸ்டிக்ஸ் கலர்ஸ வந்து பார்த்தீங்கன்னா, சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ யூ கேன் ஹேவ் எ லுக். உங்களுக்கு தெரியும் கேண்டில் ஸ்டிக்ஸ் கலர் வந்து சேஞ்ச் ஆகுது தெரியுதா? கிரீனா இது ஆரஞ்சா மாறுது பாருங்க. இது ஃபுல்லாவும் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஃபுல் செட்டப்பாவும் நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். அந்த செட்டிங்ஸ நீங்க நோண்டி பார்த்தீங்கன்னா, ஒண்ணும் மத்தபடி வேற பெரிய விஷயம் கிடையாது கைஸ். ஓகே. அண்ட் யாஹ்! ஸோ நம்ம எப்பவுமே யூஸ் பண்றது வந்து பார்த்தீங்கன்னா, நான் நெறைய யூஸ் பண்ணுவேன் மாத்தி மாத்தி. இப்ப ரெட் அண்ட் கிரீன் யூஸ் பண்ணுவேன். சம்டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபுல் பிளாக் அண்ட் கிரே யூஸ் பண்ணுவேன். இந்த மாரி. ஸோ உங்களுக்கு புடிச்ச மாரி நீங்க உங்க சார்ட் டெக்கர் பண்ணி யூ கேன் ஸ்டார்ட் யூசிங். ஓகே. அண்ட் ஐ ஹோப் உங்களுக்கு இந்த கிளாஸ் புடிச்சிருக்கும் நெக்ஸ்ட் லெசன்ஸ். கிவ் யூர் ஃபீட்பேக் இன் அவர் சைட் அண்ட் அடுத்த லெசன்ல சந்திக்கிறேன். அன்டில் தென் பாய்.